ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணிதத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் ஷேக் காஜா மிஸ்பாஹி அவர்கள் வருவதாக இருந்தது. அவருடைய குடும்பத்தில் யாருக்கோ உடல் சரியில்லாததால் நிலை சரியில்லாத அவர் சென்று விட்டார்கள். அதற்கு பதிலாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பின் ஒரு பகுதியில் சில தகவல்களை சுருக்கமாக நாம் அறிந்து கொள்வோம். சென்ற பல தினங்களாக இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் என்ற தலைப்பிலே பல விஷயங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கூறிய நற்குணங்கள் பல செய்திகளை நம்மோடு பரிமாறப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த விஷயங்களை எல்லாம் கேட்பதை போன்று வாழ்வில் அமல் செய்வதற்குண்டான ஒரு எண்ணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய தினம் நமக்கு வுதுவுடைய சிறப்பு, முக்கியத்துவம், அதை போன்று தொழுகை, அதனுடைய முக்கியத்துவம், அவசியம் என்ற தலைப்பு 4 தினங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், அது தொடர்பாக ஏராளம் விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன என்றால், நமது பள்ளிவாசலிலே 5 வயது 6 வயதான குழந்தைகள் சுமார் 20 பேர்கள் பயின்று வருகிறார்கள். சின்ன குழந்தைகள் 5ஆம் வகுப்பிற்கு 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகள். அவர்களுக்கு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஒவ்வொரு நாளும் ஓரல் பயிற்சி வகுப்புகள் போதிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மே மாதத்திலிருந்து தொடங்கி இப்போது 4 நாட்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. ஆரம்பமாக அகீதா வகுப்பினுடைய பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 20 கேள்வி பதில்களை அவர்கள் ரொம்ப ஆக்டிவாக, சுறுசுறுப்பாக மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எனவே நமது வீடுகளில் சிறிய குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கான பயிற்சி, பெண் குழந்தைகளுக்கு காலையில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. 10 மணியிலிருந்து 12 மணி வரை பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனவே இந்த ஆண் குழந்தைகளை 5 மணிக்கு நமது பள்ளிவாசலில் அனுப்பி வைத்தால் மிக உதவியாக இருக்கும். பெற்றோருடைய கடமை கட்டாயம் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பது என்பது. அப்போதுதான் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது தக்குவா உள்ள, இறைச்சம் உள்ள குழந்தையாக அவர்கள் மாறுவார்கள். அடிப்படை விஷயம் கல்வி வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படும். ரொம்ப உஷாராக இருக்கின்றார்கள். 20 கொஸ்டின் அப்படியே எழுப்பி நின்று ஒரு மாணவன் கேள்வி கேட்கும் போது ஒரு 6 வயதான ஒரு பையன் அல்லது 7 வயதான ஒரு பையன் சொல்கிறான் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம். எனவே இது மாதிரி குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அனுப்பி வையுங்கள் பெற்றோர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் இப்பையிலும் மறுமையிலும் நமக்கு பரக்கத்து செய்வான். வலதும் சாலிஹும் யதுஊலஹு, சாலிஹத்தான குழந்தை செய்கின்ற பிரார்த்தனைகள் பெற்றோருக்கு கபூல் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறுகின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன என்றால், நமது ISCD இந்த பகுதியிலே 7ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றார்கள். இதற்கு முன்னால் அவர்கள் இங்கு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய முதல் நாளில் நிறைய பேர்கள் ஓரளவுக்கு என்ன செய்வார்கள், வந்திருந்தார்கள். அதுவெல்லாம் இப்ப என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். பெற்றோர்கள் அதற்கு முன்னுரிமை தருகின்றார்களா? இந்த கல்விக்கு எனது குழந்தைக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்களா என்று கூட என்ன செய்யவில்லை, நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. மார்க்க கல்வியை கண்டிப்பாக நமது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும். அப்போதான் அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறந்த ஒரு எதிர்காலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இதில் கவனத்தில் கொண்டு நமது மஸ்ஜிதுல் அம்பியா சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுமத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதில் சுமார் 100 பேர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த குழுமத்திலும் இந்த தகவலை நான் பதிவு செய்திருக்கிறேன். 7ஆம் வகுப்பிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் இந்த மாணவர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் யாரையுமே இங்கு பார்க்க முடியவில்லை. அப்படியே ஒரு சிலர்கள் தலையை காட்டிவிட்டு வெளியே போகின்ற இதை பெற்றோர்கள் தான் இதற்கு இணைச்ச வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கண்டிப்பாக அந்த குழந்தைகளை, அந்த மாணவர்களை நமது பள்ளிவாசலுக்கு இந்த கல்விக்காக வேண்டி அனுப்பி வைக்க வேண்டும். நோட் புத்தகங்களையும் பேனாக்களையும் கொடுத்து அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 20 நாளுக்கு பிறகு நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலிருந்தும் வினாக்கள் தொகுக்கப்பட்டு அவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி பரிசுகள் எல்லாம் வழங்கப்படும். 90% அதிகமாக எடுக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி கேஷ் பிரைஸ் ரொக்க பரிசு வழங்கப்படும். 50% அதிகமாக மதிப்பெண் எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு இன்றைய தலைப்பு ஒதுவினுடைய தலைப்பு, ஒது தொழுகையினுடைய தலைப்பு. முதலில் ஒதுவிலிருந்து ஆரம்பிப்போம். ஒது செய்தால்தான் தொழுகை சரியாகும். ஒது இல்லாமல் இருந்தால் தொழுகை இல்லை. இப்போ ஒதுதான் முதலில் செய்ய வேண்டிய வேலை. ஒரு வீட்டிற்கு ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருந்தால்தான் மாடியை என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருந்தால் மாடி கட்ட முடியாது. அடிப்படை விஷயம் ஒது. அந்த ஒதுவை சரியாக செய்ய வேண்டும். பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஒது என்று சொன்னால் சில விஷயங்களை அல்லாஹ் கூறுவான், சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல மாட்டான். அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இஸ்லாம் என்பது 2 அடிப்படையில் தான் வரும். ஒன்று குர்ஆனில் இருக்கும். சில விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கும். சில விஷயங்கள் குர்ஆனில் மட்டும் இருக்கும். சில விஷயங்கள் ஹதீஸில் மட்டும் இருக்கும். இந்த ஒதுவை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அழைத்து நேரடியாக சொல்கின்ற ஒரு விஷயம் ஒதுவை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப ஈமான் கொண்டவர்களுக்கு தான் ஒது செய்ய முடியும். ஈமான் கொள்ளாத ஒரு மனிதர் ஒது செய்தால் அந்த ஒது ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி உதாரணமாக நம்முடைய ஃப்ரெண்ட் காஃபிரான ஒரு நண்பர் வருகிறார். நானும் சேர்ந்து தொழுகிறேன்,
நாம் செய்வதை போன்று உது செய்கிறார். முஸ்லிமா என்று கேட்டால் முஸ்லிம் ஆகலாம். நீ அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாயா? இல்லை. நண்பன் தொழுதால் நானும் தொழுதேன் அப்படின்னு சொல்வார்கள். ஈமான் கொள்ளவில்லை. ஈமான் கொள்ளாமல் ஒரு மனிதர் உது செய்தால் அந்த உது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. உதுவுக்கு ஷரத்து மெயின் விஷயம், அந்த மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. அது ஒன்றாவது விஷயம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுக வேண்டும் என்று நீங்கள் நாடினால், ஃபக்ஸுலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுகுங்கள். தொழ வேண்டும் என்று நாடினால் முகத்தை கழுகுங்கள். முகத்தை கழுகுங்கள் என்று சொன்னால் என்ன? அதை நாம் கவனிக்க வேண்டும். சிலர்கள் முகத்தை கழுகுவார்கள், கொஞ்சம் தண்ணி அப்படி பைப்பை திறந்து இப்படி வைப்பார்கள், ஒது செய்து விட்டு உள்ளே அமர்ந்து விடுவார்கள். இந்த ஒது பாத்தில், இந்த ஒது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா முகத்தை கழுவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முகம் என்றால் என்ன என்பதற்கு நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த தாடியுடைய குழி, கழுத்தினுடைய மேல் பகுதி, நாடி குழி என்று சொல்வார்கள், இதுவரை ஒரு காதனுடைய இந்த சோனை பகுதியிலிருந்து அடுத்த காதனுடைய சோனை இதுவரை என்ன செய்ய வேண்டும்? ரவுண்டாக என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதி தண்ணீர் பெற வேண்டும். பட்டால் மட்டும்தான் ஒது சரியாகும். அதைத்தான் இந்த வசனம் ஃபக்ஸுலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தண்ணீரை, பைப்பை திறந்து தண்ணீரை எடுத்து இப்படி வைக்கும் போது இந்த பகுதி என்ன செய்யாது? நனையாது. இந்த கீழ்ப்பகுதி என்ன செய்யாது? நனையாது. ஒது சரியாகாது. ஒது சரியாகவிட்டால் தொழுகை சரியாகாது. தொழுகை சரியாகாவிட்டால் அந்த மனிதனுடைய கதை ஆபத்து. மா சலக்கக்கும் ஃபி ஸக்கர், சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், குன்னா லம் நக்கு முஸல்லி, நாங்கள் தொழவில்லை. இங்கு தொழுதார்கள், ஆனால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்ன? தொழுவதற்காக வேண்டி இறைவன் சொன்னது முகத்தை கழுக வேண்டும் என்று. முகத்தை கழுகவில்லை. முகத்தை கழுகினால் தண்ணீர் எல்லா இடத்திலும் என்ன செய்யவில்லை? படவில்லை. முகம் கழுகாததை போன்றவராவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அதனால சகோதரர்களை உணவு செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், முகத்தை கழுவும் போது இந்த பகுதி ஃபுல்லா என்ன செய்ய வேண்டும்? நனைந்திருக்க வேண்டும் தண்ணீர். அது ஒன்றாவது விஷயம். இரண்டாவது விஷயம், வஐதியக்கும் இலல் மராஃபிகி, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய முட்டுகள் உட்பட கையை கழுவ வேண்டும். பைப்பை திறப்பாங்க, இப்படி வைப்பார்கள். இப்படி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பல சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறேன், இந்த கீழ்ப்பகுதி, இந்த சின்ன பகுதி நனையாது, தண்ணீர் படாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பைப்பை திறந்து விட்டு இந்த பகுதியை இப்படி தண்ணீர் நனைத்து விட்டு கையால் கீழ்ப்பகுதியை இப்படி என்ன செய்ய வேண்டும்? தேய்த்து கழுவ வேண்டும். அப்போதான் இந்த முட்டுக்கு கொஞ்சம் மேல என்ன செய்ய வரணும். இதை முட்டுட இந்த பகுதி நனையாமல் இருக்கும். தொழுகை பாத்தில். ஒது சரியாகாது. ஒது சரியாவிட்டால் தொழுகை சரியாகாது. அது அல்லாஹ் சொல்கிறான், ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முட்டு வரை அல்ல, முட்டு உட்பட. முட்டு உள்ள வந்துடணும். கழுகும் போது கழுக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வம்சஹு பிருஊசிக்கும், தலையை தடவ வேண்டும்.
இது கடமையான காரியத்தை மட்டும்தான் அல்லாஹ் இங்கு சொல்கிறான். சுன்னத்தான விஷயங்கள் இது நிறைய இருக்கிறது. இது கட்டாய கடமையாக செய்ய வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்வது, இதில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் ஒது பாத்திலாக, ஒது ஏற்றுக்கொள்ளப்படாது. வம்சஹு பிருஊசிக்கும், ஒது செய்யும் போது நீங்கள் தலையை தடவ வேண்டும். தலையை தடவுவது எப்படி? சில சகோதரர்கள் என்ன செய்வாங்க, தலையை தடவும் ஒது செய்துவிட்டு இப்படி என்ன செய்வார்கள், வைப்பார்கள். இப்படி வைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை எப்படி தடவினார்கள்? ஹதீஸ்களில் பார்க்கும்போது தலைப்பாகை கட்டி இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் தலைப்பாகை அவிழ்ப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பயணத்தில் இருப்பார்கள். அவரை அவிழ்த்தால் கட்டால் திருப்பி கட்டுவது கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள். அப்ப என்ன செய்வாங்க, தலைப்பாகை அப்படியே வைத்துவிட்டு மேலே தடவுவார்கள். தலைப்பாகைக்கு மேலே, அது ஒரு முறை. நம்ம தலைப்பாகை கட்டாமல் இருந்தால் நமக்கு யாருக்கும் தலைப்பாகை இல்லை. அப்படி கட்டாமல் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தலையை தடவினார்கள் என்றால், இரண்டு கைகளையும் தண்ணீர் எடுத்து இப்படி வைத்துவிட்டு இப்படி தடவுவார்கள். முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை, பின்பகுதியிலிருந்து முன்பகுதி வரை இப்படி தடவுவார்கள். இப்படி பேக்கில் கொண்டு போய்விட்டு அந்த கையை அப்படியே எடுக்காமல் திருப்பி ஃப்ரண்ட்ல கொண்டு வருவாங்க. இப்படித்தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தடவினார். இதே மாதிரி தலையை தடவுவார்கள். சிலவங்க தலையை தடவும் போது இப்படி என்ன செய்வாங்க, தடவுவார்கள். இது சுன்னத்தான வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை இப்படித்தான் என்ன செய்வாங்க, தடவுனாங்க என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைத்து ஒது செய்யும் போது இதை என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய கால்களை கரண்டை உட்பட கழுவ வேண்டும். இரண்டு கரண்டைகள். சில சகோதரர்கள் காலை கழுவும் போது என்ன செய்வாங்க, பைப்பை திறந்து காலை எப்படி காட்டி கொடுப்பாங்க. முன்பகுதியில் தான் தன்னை என்ன செய்யும் விடும். காலுடைய பின்பகுதி கரண்டை பகுதி என்ன செய்யாது, நனையாது. ஒது கூடாது. காலுடைய உபுத்தி கால் என்று சொல்வார்கள், காலுடைய பின்பகுதி, அந்த பகுதி நனையாமல் இருந்தால் ஒது சரியாகாது. ஒது சரியாகாவிட்டால் தொழுகையும் சரியாகாது. எனவே ஒது செய்யும் போது காலை கழுவக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் ஒரு பயணம் செய்கிறார்கள். அசர் தொழுகைக்கு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒது செய்கிறார்கள். பின்னக்கால் நனையவில்லை. இந்த காலத்துல ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் காலுடைய பின்பகுதி, கரண்டையுடைய பின்பகுதி நனையவில்லை. இதை கவனிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூரத்திலிருந்தே அதை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைலுல் லில் அகாப் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வைலுல் லில் அகாப், கரண்டைகளுக்கு நரகம். வைலுல் லில் அகாப், கரண்டைகளுக்கு நரகம். என்ன அர்த்தம்? ஒது செய்கிறீர்களே, கரண்டையுடைய காலுடைய பின்பகுதி என்ன செய்யவில்லை, கரண்டையுடைய பின்பகுதி நனையவில்லையே, இது பெரிய விஷயம். நரகம். நரகம் என்று சொன்னால் என்ன? ஒது சரியாகாது. ஒது சரியாகாமல் இருந்தால் தொழுகை சரியாகாது. தொழுகை சரியாகாமல் இருந்தால் இந்த மனுஷன் எங்க போவான்? இஸ்லாத்தினுடைய பேசிக் விஷயம் வந்து தொழுகை தான். மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். வேணும்னே ஒரு மனுஷன் தொழுகையை விட்டா காஃபிர்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடமை தொழுகை. அப்ப அந்த தொழுகைக்கு தேவையான கடமையை கூட ஒரு மனிதன் சரியாக புரியாமல், இந்த ஒது கூட சரியாக எடுக்க முடியாமல், செய்ய முடியாமல் இருந்தால் அது ரொம்ப
ஆபத்தான ஒரு விஷயம் என்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயலுல் லில் அகாப், கரண்டைகளுக்கு நரகம் என்று எச்சரித்தார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் வுது. அருமையான சகோதரர்களே, வுது செய்யும் போது இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையில் கவனிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வுது வந்து மிகச்சிறந்த ஒரு அமல். நாளை கியாமத் நாளையில வுது செய்தவர்கள், வுது செய்து தொழுதவர்கள் நாம் கவனிக்க வேண்டும். வுது மட்டும் செய்தால் இப்போது சொல்ல போகின்ற சிறப்பு கிடைக்காது. வுது செய்தவர்கள் என்று சொன்னால் வுது செய்வது எதற்கு? தொழுகைக்கு தானே. பிரகாசமாக வருவார்கள் கியாமத் நாளையில. முகம், கை, கால்கள் எல்லாம் வுது செய்த அந்த பகுதிகள் அப்படி ஜொலித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பாருங்க, ஹதீஸ் புகாரியில், முஸ்லிமிலும் வருகிறது, புகாரியில் வருகிறது. இன்ன உம்மதி, எனது சமுதாயம், யுதுஊன யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். குர்ரன் முஹஜ்ஜலீன், முகம், கை, கால்கள் பிரகாசமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். மின் ஆசாரில் உருவி, உது செய்வதன் காரணமாக. இஹ்லாஸோடு தொழுகைக்காக வேண்டி நாம் செய்கின்ற உது இருக்கிறது இல்லையா, இது ஒருபோது பாழாகாது. உதுவின் காரணமாக முகம், கை, கால்கள் பிரகாசமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். உது இல்லாம தொழுகை பாத்தில் ஆயிடும். எந்த தொழுகை இருந்தாலும் சரிதான், அது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி எனது ஜனாசாவுக்காக வேண்டிய உண்டான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், நஃபில் தொழுகையாக, துஹாத், எந்த தொழுகைக்கும் ஃபர்தா சுன்னத்தா என்பது பிரச்சனை இல்லை. வுது கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்யாமல் தொழுதால் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு இப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஒரு பயணம் போக வேண்டும், முடியெல்லாம் அப்படி ஸ்டைலா சீவி வச்சிருக்கிறாங்க, கையெல்லாம் அப்படி இப்படியே ஃபுல் கை, ஷூ எல்லாம் போட்டிருக்கிறது, எல்லாம் கலத்தணும், இப்படி நினைத்துக்கிட்டு எல்லாம் சுத்தமாக இருக்கிறோமே சொல்லிட்டு உதவு செய்யாம வந்தா உள்ள ஏறினா தொழுகை பாத்திலாயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பேசு கிடையாது. சட்டையை அவிழ்த்து, பட்டனை அவிழ்த்து, கையை உயர்த்தி உதவு செய்ய வேண்டும். அந்த விஷயத்தில் தயக்கம் காட்ட வேண்டாம். நரக நெருப்பை நாம் யோசனை பண்ணி பார்த்தால் இந்த வேலைகள் எல்லாம் பெருசாக செய்யாது, தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாகிறது. லா யக்புலு அல்லாஹு ஸலாத்த அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதா அஹ்தஸ, அவருக்கு வுது இல்லாமல் இருந்தால், வுது போய்த்து விட்டால், ஹத்தா யதவல்லா, வுது செய்வது வரை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு விஷயம். வுது செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கடமை விட்டு வரைதான் கடமை. ஆனா கொஞ்சம் இதுவரை சேர்த்து கொஞ்சம் உயர்த்தி கலகினால் அது ரொம்ப நல்லது, மிகவும் நல்லது. அதே மாதிரி தான் முகம் கழுவும் போது கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமா, கடமை இவ்வளவு, கடமை கொஞ்சம் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கூட விசாரமா, கடமையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக கழுவுதல். கரண்டை வரைதான் கடமை, கொஞ்சம் கூட ஏற்றி என்ன செய்யறது, காலை கழுவுவது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான ஒரு வழிமுறை. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமனிஸ்ததா மின்கும், உங்களில் யார் சக்தி பெறுகிறார்களோ, ஐயுதீல உர்ரதஹு ஃபல்யஃபல், வுது செய்யும் போது அந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த இடத்தை கொஞ்சம் நீட்டுவது, கொஞ்சம் அதிகமாக கழுவுவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அதை செய்யட்டும்.
ஒரு சிறப்பு. ஒவ்வொரு செய்யும் போது இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செய்வது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இபாதத் அமல். என்ன அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நாளை ஆகிரத்தில் ஒது செய்யக்கூடிய, ஒது செய்து தொழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு ஒது செய்த பகுதிகளில் சொர்க்கத்தினுடைய ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும். துன்யாவில் உள்ள ஆபரணங்கள் அது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கு இல்லை. மோதிரம் மட்டும் என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். மோதிரம் ஆண்களுக்கு மோதிரம். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்ததாக என்ன செய்கிறது, ஹதீஸ் வருகிறது. தாயிற்கு போகும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தை கழற்றி வைத்துவிட்டு உள்ளே செல்வார்கள். அதில் முஹம்மது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அல்லாஹ் என்ற திருநாமம் இருக்கின்ற காரணத்தால் அதை கழற்றி விட்டு என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ இந்த மாதிரி செயின் அணிந்ததாகவோ காப்பணிந்ததாகவோ ஆண்கள் அவர்கள் ஹதீஸ்ல என்ன செய்யவில்லை. சஹாபியத்தான பெண்மணிகள் கம்பல் அணிந்ததாக வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்கிறார்கள் சதக்காவுடைய மகத்துவத்தை பற்றி. பெண்கள் எல்லாம் அந்த காதணிகளை கலற்றி கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் பதிவாகிறது. பெண்கள் காதணிகள் அணிந்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மாலை தொலைந்து விட்டது. மாலையை தேடி போனார்கள், மாலை கிடைக்கவில்லை. தொழுகைக்கு நேரமானது. தெய்வத்தினுடைய வசனம் இறங்கியது. அப்படிலாம் ஹதீஸ் வருகிறது. அப்ப மாலை அணிந்திருக்கின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மாலை தங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து இரவல் வாங்கியது மாலை. அப்ப அவர்களும் மாலை அணிந்திருக்கிறார்கள். பெண்கள் சஹாபியத்தான பெண்கள் ஆபரணங்கள் நகை அணிந்திருக்கிறார்கள். ஆண்கள் அணிந்ததாக ஹதீஸில் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. நமது காலகட்டத்தில் கூட சில சகோதரர்கள் காப்பணிந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வெள்ளியினாலான செயின் என்ன செய்திருக்கின்றார்கள், அணிந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம். சிலர்கள் கையில் காப்பு, கையிலே என்ன செய்கின்றார்கள், செயின் அணிந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறதா ஹராமா, இதெல்லாம் சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், கேள்விகளை கேட்கின்றார்கள். இது தங்கம் ஆடவர்களுக்கு ஹராம், தங்கம் தான் ஹராம், ஆடவர்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால் துன்யாவில். பட்டாடை ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால் துன்யாவில். நாளை ஆகிரத்தில் மதுபானம் துன்யாவில் ஆண்களுக்கும் ஹராம், பெண்களுக்கும் ஹராம். நாளை ஆகிரத்தில் மதுபானம் ஆண்களுக்கு ஹலால், பெண்களுக்கும் ஹலால். பட்டாடை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹலால் சொர்க்கத்தில். தங்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹலால் சொர்க்கத்தில். மறுமை உலகத்தில் தியாகம் செய்ததால் அல்லாஹ் அங்கு ஹலாலாக என்ன செய்துவிட்டான், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுஸிஃபூன். அவர்கள் தலைவலிக்கு உட்படுத்த மாட்டார்கள். அங்குள்ள மதுபானம் சூப்பராக இருக்கும் மதுபானம். ஆனா லத்தத்தன் லிஷாரிபீன், குர்ஆன் அது குடிக்க 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 இன்பம் என்ன செய்யும், வந்து கொண்டே சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். குர்ஆன் சொல்கிறது லத்தத்தன் லிஷாரிபீன், மதுபானம் ஆகத்தில் சொர்க்கத்தில் உண்டான மதுபானம் ரொம்ப சுகமாக இருக்கும். இங்குள்ள சாக்கடை நீரை போன்ற மதுபானம் அல்ல. அங்கு அல்லாஹ் தஆலா இங்கு ஹராமாக ஆக்கிவிட்டு ஆண்களுக்கு அங்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். இப்ப ஆபரணங்களை பொறுத்தவரையில தங்கம் என்பது துன்யாவில்
அப்ப தங்கம் அல்லாத வெள்ளியை அணியலாமா என்று ஒரு சந்தேகம் என்ன செய்யும் வரும். வெள்ளி ஆடவர்களுக்கு ஹராம் என்று நமக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஹதீஸ் வர வேண்டும். வெள்ளி ஆபரணத்தை அணிவது ஆடவர்களுக்கு ஹராம். தங்கத்தை தான் இஸ்லாம் ஹராமாக ஆக்கி இருக்கிறது, வெள்ளியை ஹராமாக்கவில்லை. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, அப்படி என்றால் வெள்ளியால் ஆன ஆபரணங்களை அணியலாமா, அதற்கு மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, சஹாபாக்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்தை தவிர வெள்ளி ஆடைகள் வெள்ளி ஆபரணங்கள் அணிந்ததாக ஹதீஸ்ல என்ன செய்யவில்லை, வரவில்லை என்பது ஒரு விஷயம். இரண்டாவது இந்த ஆபரணத்தை வெள்ளி காப்பு ஆண்கள் அணிவது ஒரு யூத கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் தான் காபிர்கள் அணியக்கூடிய ஒரு கலாச்சாரம். அந்த ஒரு கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் அதை பின்பற்றாமல் இருப்பது மிகவும் நல்லது. யூத நஸ்ரானிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் அப்படின்னு சில ஹதீஸ்கள் எல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த ஹதீஸ்களை பார்க்கும் போது இந்த செயலை செய்யாமல் இருப்பது சிறப்பு என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் ஒருவர் இந்த காப்பணித்திருப்பது ஹராம் என்று சொல்வதற்கு நமக்கு தெளிவான ஆதாரம் என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. ஹராம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது என்பது ரொம்ப டேஞ்சர். அதுக்கு டைரக்டாக ஆதாரம் என்ன செய்ய வேண்டி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து கொள்வது நல்லது என்று என்ன செய்கிறது, வேறு சில ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது சஹாபாக்கள் அணியவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் அணியவில்லை, யூத நஸ்ரானிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், இது போன்ற ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தவிர்ப்பது நல்லது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம். எனவே இந்த உதவு செய்யக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நாளை ஆகிரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் உதவு செய்யக்கூடிய பகுதிகளில் அல்லாஹ் ஆபரணங்களை அணிவிப்பான். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு மறுமையில். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தபுலகுல் ஹில்யத்து மினல் முஃமின் ஹைது யப்லகுல் உதுவுடைய தண்ணீர் எங்கெல்லாம் பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் நாளை ஆகிரத்தில் சொர்க்கத்தில் ஆபரணங்கள் அறிவிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக சொர்க்கவாசிகளுக்கு ஆபரணங்கள் அறிவிக்கப்படும், அது வேற விஷயம். சொர்க்கத்தில் போய்விட்டாலே ஆபரணங்கள் அறிவிக்கப்படும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுவது பாருங்க, யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாபிர மின் தஹபின், தங்கத்தால் ஆன காப்புகள் சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும். வலுபுலுமன், முத்தால் ஆன காப்புகள் சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படும். அப்ப சொர்க்கவாசிகள் சொல்லும்போது அவர்களுக்கு ஆண்களும் பெண்களும் வரும். வலிபாசுஹு ஃபீஹா ஹரீர், அந்த சொர்க்கவாசிகளுக்கு பட்டாடை அணிவிக்கப்படும். பட்டாடை பொது செய்தவர்களுக்கு மிக தனிச்சிறப்பு. பொது செய்த பகுதிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சாலிஹீன்கள் முத்தகீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் கிடைக்க வேண்டும். வகுல்லு மின் அஸாபிர மின் ஃபிர்தத்தின், வெள்ளியால் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும். வெள்ளி காப்பு இங்க உள்ள வெள்ளி கிடையாது, சொர்க்கத்தில் உள்ள வெள்ளி எப்படி இருக்கும், அதனுடைய மதிப்பு என்ன, அதனுடைய விலை என்ன நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நாம் சொல்கிறோம் தங்கம் வெள்ளி, சொர்க்கத்தில் உள்ள தங்கம் எப்படிப்பட்ட தங்கமோ அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். தங்கத்தினுடைய சிறப்புகள் மகத்துவம் எப்படிப்பட்ட தங்கம் இதெல்லாம் ஹதீஸில் வருவதாக தெரியவில்லை. என்றாலும் தங்கம் வெள்ளி ஆலான காப்புகள் அணிவிக்கப்படும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதரர்களே, சொர்க்கம் என்பது ஒரு பெயர் ஆனந்தம்.
கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்க வேண்டும். திடீர்னு ரோகு பிரித்து விட்டால் நமது விஷயங்கள் எல்லாம் முடிந்துவிடும். எத்தனை கோடியை சம்பாதித்து வைத்தாலும் எதுவுமே கொண்டு போக முடியாது கபருக்குள்ளே. நாம் செய்த நல்லவர்கள் மட்டுமே நமது கபரிலே வரும். சொர்க்கவாசி சொர்க்கத்திலிருந்து அப்படி அப்படி உலகத்தில் பார்ப்பாராம். பார்க்கும்போது அவர் கையில் அணிந்திருக்கின்ற அந்த காப்பு உலகத்தில் அப்படி தெரிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அன்ன ரஜுலம் மின் அஹ்லில் ஜன்னah, ஒரு சொர்க்கவாசி இத்தலஅக பத அஸாபிருஹு தமிஸ தௌபு ஷம்ஸ், சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்தில் பார்க்கும்போது அவருடைய காப்பினுடைய அந்த பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்துவிடும். எப்படி கமா ததுபசு ஷம்சு பௌபன் நுஜூம், சூரியனுடைய பிரகாசத்தின் மூலம் நட்சத்திரத்தினுடைய பிரகாசம் எப்படி மறைந்து விடுகிறதோ அதை போல சூரியனுடைய பிரகாசத்தின் மூலம் நட்சத்திரத்தினுடைய பிரகாசம் எப்படி மறைந்து விடுகிறதோ, சூரியன் இருக்கும்போது நட்சத்திரம் வெளியில தெரியாது, சந்திரன் கூட தெரியாது பகல் நேரங்களில். சூரியன் இருக்கும் போது நட்சத்திரம் சந்திரன் எல்லாம் மறைந்திடும். இது மாதிரி சொர்க்கவாசி அணிந்திருக்கின்ற அந்த காப்பினுடைய பிரகாசம் துனியாவில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரகாசத்தை மறைத்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஷேக் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று ஃபீ ஸஹீஹ் சுனன் திர்மிதி என்ற ஹதீஸில் கிரந்தத்தில் இதை செய்திருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் சொர்க்கவாசிகளுக்கு. எனவே வாசித்திற்குரிய பெற்றோர்களே, இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி நமது குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்? 1, 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் ஒரு 25 பேர் தான் இருப்பாங்க முதல்ல, பெரிய இந்த சைஸ்ல. இதைவிட பொடி குழந்தைகள் மாலையில் அங்கு வருகின்றார்கள் இடத்தில் படிப்பதற்காக வேண்டி. இன்னைக்கு ஒரு நேரத்து ஒரு 22 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 17 பேர் வந்திருந்தாங்க பிள்ளைகள். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க சின்ன குழந்தைகள். அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால் அது உடனே மைண்ட்ல என்ன செய்யும், பதித்துவிடும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் நமக்கே ஒரு ஆனந்தமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதில்களை கேட்பதற்காக வேண்டி ரொம்ப சுகமாக இருக்கும். இந்த அளவு ஏன்னா எல்லாம் மனன சக்தி, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறது. பெரிய குழந்தைகள் 2, 4, 5, 4, 7, 8 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு நீங்க வரும்போது புத்தகம் எல்லாம் கொண்டு வருவேன், எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வாங்க. 10-25 பேருக்கு உண்டு பெரிய குழந்தைகள். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்கு. சொல்லுகிறார்கள் அவர்களுக்கும் இந்த ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கும் பரிசு வழங்கப்படும் என்று நான் ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு அழைத்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பானாக. சகோதரர்களை இங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவாகியுள்ளது. என்ன ஹதீஸ் பாருங்க. இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது நமது பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமக்கே தெரிந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கரமல் குர்ஆன வ தஅல்லமஹு, யார் ஒருவர் குர்ஆனை படிக்கின்றாரோ, வ தஅல்லமஹு, அதனுடைய பொருளை கற்கின்றாரோ, வ அமில பிஹி, அதை கொண்டு அமல் செய்கிறாரோ, இந்த குழந்தைகள் அந்த மகத்தான பணியை செய்தால், உல்பிஸ வாலிதாஹு யௌமல் கியாமத்தி தாஜன், இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு நாளை கியாமத் நாளையில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். தாஜ் மின் நூரின், பிரகாசம் நிறைந்த ஒரு கிரீடம்.
மித்ல மௌபி ஷம்ஸ், சூரிய ஒளியை போன்ற பிரகாசம் நிறைந்த கிரீடம் மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு அணிவிக்கப்படும். பெற்றோருக்கு 2 ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். இந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு 2 ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். அந்த பெற்றோர்கள் கேட்பார்களாம் சொர்க்கத்தில் வைத்து, இவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் எங்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது, தலையிலே கிரீடம் ஆபரணங்கள் எங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது, என்ன காரணம், நாங்கள் என்ன அமல் செய்தோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அப்பொழுது வானவர்கள் சொல்வார்கள், துனியாவில் வைத்து உங்களுடைய குழந்தைகள் குர்ஆனை படித்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த கௌரவத்தை அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? பாசத்திற்குரிய பெற்றோர்களே, எனது சட்டத்தை கேட்கக்கூடிய தாய்மார்களே, நமது குழந்தை செல்வங்களுக்கு கண்டிப்பாக மார்க்க கல்வியை கொடுங்கள். நிச்சயமாக இதன் மூலம் உங்களுக்கு துன்யாவிலும் ஆகிரத்திலும் நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பரக்கத்தை நமக்கு செய்வானாக. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமை பற்றி மீண்டும் சொல்கிறார்கள், மன் தவல்லா, யார் ஒருவர் வுது செய்கிறாரோ, ஃபஹ்ஸனல் வுதுஅ, சரியான முறையில் வுது செய்யும். பாதிக்கணும், சும்மா கையில் போனோம் எப்படி, அந்த வுது அல்ல. அதனுடைய சுன்னத்துக்களை எந்த பகுதியெல்லாம் நிறைய வேண்டுமோ அதை நிறைய சுன்னத்தை எல்லாம் பேணி நிறைய சுன்னத்துகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் தினங்களில் நாம் அதை சொல்வோம். 4 தினங்கள் இந்த வகுப்புகள் இருக்கிறது. நாளை வரும்போது நிறைய பேரை கூட்டிடுவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. பொது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், மக்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய ஆட்களை என்ன செய்யணும், கொண்டு வருங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மணிக்கு முடிச்சிரோம். மன் தவல்லா வஹ்ஸனல் வுது, யார் வுது செய்கிறாரோ, வுது செய்ய வஹ்ஸனல் வுது, சரியாக வுது செய்யணும். அப்படி செய்தால் خرجت خطاياه من جسده حتى تخرج من تحت أظفاره. ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாகிறது. வுது செய்யும் போது உடலிலிருந்து பாவங்கள் வெளியேறுகிறது. மெடிசின் வுது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அظفاره, நகக்கண்களில் இருந்து பாவங்கள் வெளியேறுகிறது. சில விஷயங்கள் மதிப்பான பலவீனமான சில ஹதீஸ்கள், சில தகவல்களை சொல்லும். நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கும் போது பலவீனமான செய்திகளை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நகக்கண்கள் வழியாக இந்த பாவங்கள் வெளியேறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவத்தை விட்டு அப்பாற்பட்ட மனிதன் உலகத்தில் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு பனி ஆதம் கத்தாவும், ஆதமுடைய அனைத்து பிள்ளைகளும் தவறு செய்பவர்கள் தான். அனைத்து பிள்ளைகளும். இப்ப நபிமார்களும் இதுக்குள்ளால அடங்கும். மனப்பூர்வமாக பெரும்பாவங்கள் எல்லாம் நபிமார்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் நல்லது என்று சில விஷயங்களை செய்வார்கள். அது அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய கண்ட்ரோல் தப்பாக தவறுதலாக பாவமாக மாறிவிடும். மனப்பூர்வமாக தெரிந்து கொண்டே ஹராமை செய்ய மாட்டார்கள். நல்ல விஷயமா என்று நினைத்து சில விஷயங்களை செய்வாங்க, அது பாவமா மாறிடும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களிடத்துல இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னான் அல்லாஹ்.
ஷைத்தான் அங்கிருந்து வந்தான், வந்து சொன்னான், ஆதமே ஏன் தெரியுமா அல்லாஹ் சொன்னான் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், காஸமஹுமா, சத்தியம் செய்தான் ஷைத்தான், அன் தகூனா மினல் ஹாலிதீன், இந்த பழத்தை சாப்பிட்டுட்டா நீங்க சொர்க்கத்திலே இருந்துருவீங்க அப்படின்னு ஒரு குண்டை ஒன்று தூக்கி போட்டான். தந்திரம், ஷைத்தானுடைய தந்திரம், சூழ்ச்சி. பழத்தை சாப்பிட்டால் சொர்க்கத்திலே இருந்து விடுவீர்கள். ஆதம் நபி ஹவ்வாவை யோசனை பண்ணாங்க, நல்ல ஒரு சான்ஸ், பழத்தை சாப்பிட்டுருவோம், சொர்க்கத்திலேயே இருந்துடலாமே, துனியாவுக்கு போக வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். நல்ல எண்ணத்துல என்ன செய்றாங்க, பழத்தை சாப்பிட்டுறாங்க. லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த பழத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் சொன்னான். மறந்துட்டாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை. ஃபதகூனா மினல் ஹாலிதீன், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஹாலிதீன், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். நல்ல எண்ணத்தில் செய்தார்கள், சொர்க்கத்தில் இருந்தில்லாமே. அது மட்டுமல்ல, அன் தகூனா மலக்கை, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால், திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது, மலக்கை, நீங்கள் இருவரும் மலக்காக வானவர்களாக மாறிவிடுவீர்கள். ஷைத்தான் போட்ட குண்டு, தந்திரம், சூழ்ச்சி. ஆதம் நபி யோசனை பண்ணாங்க, வானவர்கள் பாவம் செய்யாதவர்கள், சொர்க்கத்திலேயே இருப்பவர்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கலாம், இதைவிட பாக்கியம் வேற என்ன கிடைக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் பழத்தை சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற செய்தார். தவறு தவறு தானே, யார் செய்தாலும் தவறு தவறுதான். அல்லாஹ் சொன்னான், குல் லஹ்பிது மின்ஹா ஜமீஅன், எல்லாரும் போங்க துன்யாவை விட்டு, நீங்க சீட்டு கிடையாது சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், உலகத்துல திருப்பி அனுப்பிட்டான். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். பாருங்க, இதா தவல்லஅல் அப்துல் முஸ்லிமு, முஸ்லிமான ஒரு அடியான் வுது செய்யும் போது ஃபனவர இலைஹா பிஐனிஹி, தனது கண்ணால் செய்த பாவங்கள் வெளியேறும். மனிதன் கண்ணால் பாவம் செய்கிறான், ஹராமான பார்வையாக இருந்தாலும் சரி, செல்போனில் ஹராமான பார்வையாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, கண்ணால் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் வுது செய்யும் போது மஅல் மாஇ, தண்ணிக்கு கூட சேர்ந்து வெளியேறிவிடும். எவ்வளவு பெரிய ஒரு அருள்கொடை இந்த வுதுவில் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் முஸ்லிமில் என்ன செய்கிறது, பதிவாகிறது. அதே போன்றுதான் குல்ல ஹதீஅத்தின் பத்தஷத்துஹா யதாஹு மஅல் மாஇ, கைகளால் செய்யக்கூடிய பாவங்கள் தண்ணியோடு சேர்த்து வெளியேறிவிடும் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பு சகோதரர்களே. வுது பற்றி நிறைய விஷயங்கள் செய்கிறது. வுது செய்யக்கூடிய மனிதர்கள் பிரகாசம் நிறைந்தவர்களாக நாளை ஆகிரத்தில் செல்லும் போது ஹவுதல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தின் அருகிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி என்றால் யார் வுது செய்து தொழுதலின் காரணமாக முகம் கை கால்கள் பிரகாசமானவர்களாக செல்கின்ற அந்த நேரத்திலே ஹவுதல் கௌசர் என்ற தடாகத்தின் அருகாமையில் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயிட் பண்ணுவார்கள், காத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக வேண்டி காத்திருப்பார்கள். பாருங்க, யௌதூன குர்ரன் முஹஜ்ஜலின், ஹதீஸ் முஸ்லிமில் வருகிறது. முகம் கை கால்கள் பிரகாசமானவராக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தார்கள் செல்கின்ற அந்த நேரம் வஅன ஃபலத்துஹும் அல் ஹௌதி, ஹவுதல் கௌசர் என்ற தடாகத்தின் அருகாமையில் நான் அவர்களுக்காக வேண்டி காத்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது வுது சம்பந்தமாக. வுதுவுடைய சுன்னத்துகள்
மற்ற சில நிபந்தனைகள், ஷரத்துகள், நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அப்புறம் தொழுகையில் நாம் நுழைய வேண்டும். தொழுகையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய ஷரத்துகள், நிபந்தனைகள், நாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை 4 தினங்கள் தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடைபெறும். ஒவ்வொருடைய தொழுகையினுடைய வகுப்புகள். இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அவசியம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் செய்திகளை கேட்பதற்கு தயாராக வர வேண்டும். இதுபோன்ற வாய்ப்புகள் எப்போதும் என்ன செய்யாது, கிடைக்காது. காற்றுள்ள போது தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அந்த வாய்ப்பை தவறவிடாமல் மார்க்க செய்திகளை கேட்டு அல்லாஹ்வுடைய அன்போடும் அருளோடும் இந்த துன்யாவில் வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து இறப்பதற்குண்டான ஒரு தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ